ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் எம்ஐ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து பேஸ் ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க கூகுள் கம்பெனி. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிக் தான் இது. ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை நான் வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயே போய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எதுக்கு இந்த செட்டிங்ஸில் போய் நம்ம இந்த ஆப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து சூப்பரான கேம் பப்ஜி இல்லை ஃப்ரீ ஃபயரு இல்லை ஆஸ்ஃபால்ட்டு இந்த மாதிரி கேம்லாம் ஹை கிராஃபிக் கேம்லாம் டவுன்லோட் பண்ணணுன்னு வைங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக ஒன் ஜிபி 1.5 ஜிபி கிட்ட போகும். ஆனால் நம்மளோட டெய்லி யூசேஜே வந்து 1 ஜிபி தான் வரும். இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஆப்ஷனை போய் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட எப்போ நெட் இருக்கோ அப்போ போய் நம்ம திரும்பி அதை பேஸ்லேருந்து எடுத்து விட்டோன்னா அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எவ்வளோ நெட் இருக்குன்னு தெரியாமே நம்ம வந்து உள்ளே போய் டவுன்லோட் போட்டுருவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ பார்ப்போம். அப்படிலாம் நிறையா வீடியோஸுக்கு வந்து நமக்கு தேவைப்படும் எதுக்காச்சும். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே உள்ளெல்லாம் போனோன்னா சர்ன்னு வீடியோ இல்லை ஃபோட்டோலாம் ஏதாச்சும் பார்த்தோன்னா டக்குனே டேட்டா வந்து அதிகமாக யூசேஜ் பண்ணுவோம். இப்போ அதுக்காக தான் ஒரு செம்ம ட்ரிக் பண்ணுறோம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமே இருக்கும். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலவங்க வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு கேமை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ நான் பப்ஜியே என்கிட்ட இல்லை, நான் பப்ஜியை டவுன்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் கூகுளே வந்து பேஸ் ஆப்ஷன் பக்கத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து நான் படமே டவுன்லோட் பண்ண போகிறேன். இது தெரியாமல் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 700 MB இருக்குன்னு வைங்க. ஆனால் 1.90 GB காட்டுது பப்ஜி. இப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து அந்த இப்போ டவுன்லோட் ஆகிருக்க அந்த எம்பி போகக்கூடாது, ஆனால் அது அப்படியே இருக்கணும். திரும்பி நம்ம டவுன்லோட் பண்ணல அதுலேருந்தே கண்டினியூ பண்ணோன்னா இப்போ சூப்பரான ட்ரிக்ஸ் இது. இப்போ பாருங்கள், உங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. அதில் போயிட்டு டேட்டா யூசேஜ் அதில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ இதில் வந்து ப்ளே ஸ்டோர் பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த சிம் வந்து நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்மோட இதை கட் பண்ணுங்க. டேட்டா மொபைல் டேட்டா வந்து நான் செகண்ட் சிம் யூஸ் பண்ணுறேன், அதையும் அப்படியே பேக்ரவுண்ட் டேட்டா இருக்கும் அதையும் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். அது வந்து நாளைக்கு அதுலேருந்தே நீங்கள் போய் கண்டினியூ பண்ணணுன்னா, இப்போ நம்ம எந்த சிம்மோட டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்மோட டேட்டாவையும் பேக்ரவுண்ட் டேட்டாவையும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்தே கண்டினியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.